இந்த லைட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி லைட் உங்களுக்கு வேணுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் ஆன் லைட்டு. இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய லைட் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சேல்ஸ் வீடியோ தான். இந்த மாதிரி லைட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி நிறைய லைட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லைட் பற்றி வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் ஆன் லைட் தான். ஸோ இது மாதிரி கிளிப் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சப்மர்சிபிள் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளான்டட் டேங்க்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைட் நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா வந்துட்டு செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். அதே வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து காஸ்ட் கம்மி தான். அது என்னன்றது நான் அப்படியே இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு திஸ் லைட். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் லைட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் மோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் மாறுது பார்த்தீங்களா. ஸோ இது மாறுறதுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது வந்து ஒரே கலர் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் மட்டும் வருதா. ஸோ இதில் எத்தனை கலர் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இத்தனை கலர் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கலர். ஸோ இது ரெட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் பேட்டர்னா. இதுக்கு அடுத்த இது மோடு. இது மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்படின்னா வந்துட்டு ஒரு கலராக பாப்பப் ஆகிட்டுருக்கு. இதே வந்து டிம் ஆகி அப்படியே அடுத்த கலர் வர்ற மாதிரி அடுத்த ஆப்ஷன். ஸோ அப்படியே கலர்ஸ் ஆர்ஜிபி லைட்டிங் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைட் வேணும்னா வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்கள் தொட்டியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதோட காஸ்ட் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்லைனை விட ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸ் என்னன்றதை நான் இங்கே கொடுக்குறேன். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன நம்பர் காண்டாக்ட் பண்ணுன்றதை இங்கே கொடுக்குறேன். அதாவது மேலே வந்துட்டு காண்டாக்ட் நம்பர், கீழே வந்து லைட்டோட ப்ரைஸ் கொடுக்குறேன். ஒரு லைட்டுக்கும் வந்து அந்த ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு எந்த லைட் சூட் ஆகுமோ அது வாங்கிக்கோங்க. ஸோ இந்த லைட்டை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லைட்டை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கலர் சேஞ்சிங் லைட் தான். ஆனால் இதில் வந்து 3 கலர் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் கிட்ட வரும். அதாவது ரெயின்போ கலர்ஸ் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர், அதாவது ரெட், ஒயிட் அண்ட் க்ரீன் வரும். ஸோ இந்த லைட் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ டேங்க்லேயும் வச்சு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் இது வந்துட்டு அதை விட பவர் கம்மி. அது வந்து பார்த்திங்கன்னா 9 வாட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வாட்ஸ் பல்ப் வரும். ஸோ இதில் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. அதே மெத்தட் தான். ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஒயிட்டு, க்ரீன். ஸோ வந்துட்டு இது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் கீழே இங்கே. ஸோ இதோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 5 வாட் பல்பு, அது ஒரு 9 வாட் பல்பு. அதோட கிளாரிட்டியை விட இது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன சைஸ் டேங்க்குக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைட். ஸோ இதில் வந்து மோட்ஸ் வந்துட்டு இல்லை. ஒரு உங்களுக்கு தேவையான லைட் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைட்டுக்கான ப்ரைஸும் நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ எதுக்கு வந்துட்டு ஒரு லைட்டுக்கும் வந்து தனித்தனியாக ஷிப்பிங் சார்ஜஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு லைட்டுக்கும் வேரி ஆகும் அதோட வெயிட்டை பொறுத்து. ஸோ என்ன ஷிப்பிங் சார்ஜஸ் வருதோ அது மட்டும்தான் வரா மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக என்ன ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ வந்துட்டு ப்ரைஸ் அப்படின்றத வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். நம்பர் காண்டாக்ட் மேலே கொடுப்பேன் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த லைட்டுக்கு அடுத்த லைட் நம்ம பார்ப்போம். ஸோ இது அடுத்த லைட்டு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் தான் இருக்குது. இதில் என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட், பர்பிள் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஸோ ரெட், பர்பிள் அண்ட் ப்ளூ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ
ஸோ உங்ககிட்ட என்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த கலர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ளூ கலரில் நல்லாயிருக்கும், ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் டோனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்குது. ஸோ இந்த லைட்க்கான ப்ரைஸ், அப்புறம் வந்துட்டு இதோட ஷிப்பிங் சார்ஜஸ், ப்ளஸ் வந்துட்டு என்ன காண்டாக்ட் நம்பர், அதான் என்னோட நம்பர் தான், ஒரே நம்பர் தான். ஸோ காண்டாக்ட் நம்பர் அதை வந்துட்டு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற லைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஒயிட் கலர், ஓகேவா? ஸோ நார்மல் ஒயிட் கலர், நம்ம பல்ப் கலர், நம்ம வீட்டில் வந்துட்டு நார்மலாக எல்இடி பல்ப் போடுவோம்ல, ஸோ அந்த கலர் வரும். ஸோ இந்த லைட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த லைட் வந்து ஃபோக்கஸ், அதாவது லைட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டேங்க்கில் வச்சா எப்படி இருக்குது பார்ப்போமா? ஸோ சென்டரை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குது பாருங்கள், டேங்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா? ஸோ இந்த லைட் வந்து ஃபோக்கஸ் லைட்டுன்னு ஏன் சொல்கிறேன்ற பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு உள்ளே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, இது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ள ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஃபோக்கஸ் லைட்டு. ஸோ எந்த இடத்துல மெயினாக ஃபோக்கஸ் வைக்கிறீங்களோ அதில் வந்துட்டு அதிகமாக தெரியும், அதே நேரத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகவும் செய்யும். அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தவங்க இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஜஸ்ட் லைக் தட், இது மாதிரி வந்து கிளிப் ஆன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வளைச்சி விட்டிங்கனாலே போதும், அவ்வளோதான். ஸோ வளைச்சிட்டு, ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு யூசேஜ். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா அது அழகாக வந்துட்டு லைட் அழகாக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன டேங்க்குக்கு தான் இந்த லைட் செட் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன லைட்டு, மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது நார்மல் எல்இடி தான். ஸோ சின்ன டேங்க்குக்கு தான் செட் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 ஃபீட் டேங்க் வரைக்கும் போடலாம், 2 ஃபீட் 1.5 ஃபீட் வரைக்கும் போடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன டேங்க், இந்த 1 ஃபீட் பிளான்டட் டேங்க்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த லைட்லாம் போட்டால் வந்துட்டு உங்களால் வந்துட்டு மேலே டாப் போட முடியாது. டாப்பு போடுற மாதிரி இருந்தால் இந்த லைட் யூஸ் ஆகாது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் சப்மார்சபிள் லைட் தான் வைக்கணும். இந்த லைட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி உங்களுக்கு பிளான்டட் டேங்க் வச்சுருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்களோட லைட்டை வந்துட்டு கொஞ்சம் அப்படி என்ஹான்ஸ்டாக காமிக்கணும், ஒரு மாதிரி நல்ல எலிவேட்டடாக காமிக்கணும்னா இந்த மாதிரி லைட் தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சப்மார்சபிள் லைட்டை விட இந்த லைட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வார்ம் ஒயிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மில்கி ஒயிட்டு, இது வந்து வார்ம் ஒயிட்டு. ஸோ இதுவும் அதே ஃபார்மேட் தான். இதுக்கும் வந்துட்டு எந்த ஸ்விட்சஸும் வராது, டைரெக்டாக வந்து லைட்டு போட்டோன்னே எரியும். ஸோ இது பார்த்திங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா மில்கி ஒயிட்டு, இது வந்து வார்ம் ஒயிட்டு. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள், இதில் பார்க்கும்போது ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக ஃபிஷ்ஷஸோட அந்த கலர் குவாலிட்டி ஒரு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு இந்த லைட்ஸ் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த லைட்டோட வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 லைட்டு 3 லைட்டு கூட வாங்கி உங்கள் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ மிக்சட் ஆஃப் 2-3 கலர்ஸ் வந்துட்டு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற இந்த லைட்டிங் வந்துட்டு சென்டராக ஒரு இடத்துக்கு இதுவாகுதுன்னா இன்னொரு லைட் மிக்ஸ் ஆகும்போது அது இன்னும் அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு பவர் தரும். ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்குறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து பவுல் தான் இருக்குது ப்ரோ, அதுக்கு ஒரு லைட்டு நான் தேடிட்டுருக்கேன், எனக்கு வந்துட்டு பவுலுக்கு வந்துட்டு லைட் கண்டிப்பாக தேவை, அதுக்கு லைட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லைட் யூஸ் ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்கி ஒயிட் லைட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா பவுலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளாம்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரெக்டாக வந்து ஒரே லைட்டு தான். இது வந்துட்டு ஒரு 5 வாட் எல்இடி தான். அதாவது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சிங் லைட்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி அதில் வந்துட்டு இது ஒயிட்டு. ஸோ இது வந்து பாருங்கள், இது பவுல் லைட் இது. ஸோ இது டேங்க்குக்கான லைட்டு கிடையாது. இதை வாங்கி நீங்கள் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்துட்டு ஒரு 2-3 லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பவுல் லைட்னால இவ்வளோ பெரிய டேங்க்கில் உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வெளிச்சம் தெரியாது. ஒரு 2-3 லைட்டு போடும்போது உங்களுக்கு அந்த லைட்டு வந்து வெளிச்சம் தெரியும். ஐ திங்க் வந்துட்டு உங்கள் டேங்க்கில் வந்து கொஞ்சம் கம்மியான பவரில் எனக்கு லைட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் க்ளோஸ்டு டேங்காக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட் வைக்கலாம். எந்த லைட்டுமே வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணி உள்ளே போட்டுட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. பட் தண்ணி பட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தண்ணி பட்டதுன்னா எதுவும் ஆகாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லி கன்சீல்டு, இது பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இது ஃபுல்லி கன்சீல்டு, மேலே தண்ணி பட்டா ஒன்றாகாது, தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா போயிடும். எதனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு கன்சீல்டு கிடையாது. ஸோ இந்த பார்ட்டு தான் தண்ணி போகிற பார்ட்டு. ஸோ எல்லா லைட்டுமே அதே மாதிரி தான், அதுக்குன்ட்டு ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும். அந்த ஒயர் வர ஓப்பன் ஏரியா கன்சீல் பண்ணப்படலை. எதனாலும் பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ் அது மாதிரி இந்த லைட்டில் வந்துட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, பட் நீங்கள் தண்ணிக்கு மேலே வைக்கலாம். தண்ணி இதில் ஸ்ப்ளாஷ் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா பிரச்சனை. ஸோ இந்த லைட் வந்து பவுல் லைட்டு. ஸோ இதோட ப்ரைஸும் ஷிப்பிங் சார்ஜஸும் நான் வந்துட்டு அதே மாதிரி சொல்கிறேன். வேணும்னா உங்களுக்கு பவுல் லைட் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பவுல் லைட்லேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும், அந்த மாதிரி வேணாம், அது ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு ரொம்ப காம்பேக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அடுத்த லைட் வந்து இந்த லைட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மில்கி ஒயிட் தான். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் காயின் மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் இதோட ஸ்லிம்னஸ் இருக்குது. ஸோ ஒரு கேரமில் ஸ்ட்ரைக்கர் காயின் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மில்கி ஒயிட் தான். இந்த இடத்துல இது மாதிரி ஜிப் டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிப் டேக் போட்டு நீங்கள் லைட்டை வந்துட்டு மாட்டிக்கலாம், அதாவது உங்களோட பவுலில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் மாதிரியே 5 வாட் எல்இடி தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ பவுல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன டேங்க் வச்சுருந்தீங்கன்னா டாப் போட்டு மூடுற மாதிரி இருந்தால் கூட வந்து டாப்பில் வந்துட்டு இந்த டேக் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டு உள்ளே யூஸ் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான். தண்ணி இந்த ஹோல் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் போகிற ஹோலில் போயிடுச்சுன்னா தான் பிரச்சனை. மற்றபடி இதெல்லாம் கன்சீல்டு. ஸோ இதில் தண்ணி பட்டால் எதுவும் ஆகாது. இதில் தண்ணி பட்டால் வந்துட்டு எந்த விதத்துலையும் லைட் பாதிக்காது, லைட் போகவும் போகாது. ஒரு சில சீப் குவாலிட்டி லைட்ஸ் விற்குது கடைகளில். அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்க, பட் வந்து தண்ணி உள்ளே போகும். இதில் வந்து உள்ளே போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த லைட் வேணும்னாலும் வந்துட்டு நான் வந்து ப்ரைஸ் வந்துட்டு இங்கே கொடுக்குறேன், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு பவுல் இருக்குது, எனக்கு ரொம்ப காம்பேக்டாக ஒரு லைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஸ்ட்ரைக்கர் காயின் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பவுல் லைட் தான், ஆனால் வந்துட்டு இது ப்ளூ கலரு, அது வந்து ஒயிட் கலரு, இது ப்ளூ கலர். அதே கான்செப்ட் தான், அதே திக்னஸ் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் சில பேர் வந்து ப்ளூ கலர் விரும்புவாங்க, அவங்களுக்காக வந்துட்டு இந்த லைட்டு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எதுக்கு நான் இந்த டேங்க்கில் நான் போட்டேன்னா, இந்த டேங்க்கில் வந்து வெரைட்டி கலர்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த ஃபிஷ்ஷுக்கு இது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணவும் முடியும். அதனால தான் வந்துட்டு இந்த டேங்க்கில் நான் பர்டிகுலராக வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரே ஒரு இது தான், ஒரே ஒரு கலர் தான் வரும். நீங்கள் சப்போஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வேணும்னா அந்த மாதிரி கிளிப் ஆன் லைட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் லைட்டு தான். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட டேங்க் டாப்லேயே வந்துட்டு இந்த டேக் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளான லைட்டு தான். நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி லைட்டு போனீங்கன்னா அதோட காஸ்ட்டுக்கு இதை வந்துட்டு ஒரு 3 லைட் வாங்கலாம். ஸோ நான் இதோட ப்ரைஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். நீங்கள் ஒரு லைட் வாங்கினாலும் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும், நீங்கள் 3 லைட் வாங்கினாலும் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். பட் வந்து வேரிஸ், அதை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரோ இல்லை எஸ்டி கொரியரோ போகிறோன்னா பாக்ஸோட வெயிட்டு போட்டு தான் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அரைவ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு லைட்டுக்கும் வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. மிஞ்சி போனால் வந்துட்டு ஒரு 100 கிராம்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமமே. நான் சொல்கிறேன், இந்த கிளிப் ஆன் லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 கிராம் 70 கிராம் 100 கிராம் அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 3 லைட்டாக அனுப்பும்போது ஷிப்பிங் சார்ஜஸ் வேரி ஆகும், ஒரு லைட்டாக அனுப்பும்போது அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வேரி ஆகும். ஸோ பாக்ஸோட வெயிட்டு இந்த லைட்டோட வெயிட்டு சேர்த்து தான் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். அதனால் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த லைட்டோட காஸ்ட். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 3 லைட்டாக வாங்குறேன் 4 லைட்டாக வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஷிப்பிங் சார்ஜஸ் கம்மியாகும். ஏன்னா வந்துட்டு பாக்ஸில் வந்து நம்ம 3 லைட்டுக்கு இது பண்ண போகிறோன்னா அது ஒரே பாக்ஸாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு லைட் வாங்கினாலும் அந்த ஒரு பாக்ஸோட வெயிட்டு தான் வரும், 3 லைட் வாங்கினாலும் ஒரே பாக்ஸோட வெயிட் தான் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் ஆன் லைட் தான். ஆனால் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஒயிட் லைட்டு, அது மாதிரி கலர் ஒயிட் கிடையாது. பட் இதுலேயே வந்து மிக்ஸ் வார்ம் ஒயிட்டுன்னு போட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்ன்றதை நம்ம வந்துட்டு ப்ளக்இன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, வார்ம் ஒயிட்டு.
ஸோ இங்கே வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. வார்ம் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வந்து டென்ஸ் ஆகிறதும் லைட் ஆகிறதும் உங்களுக்கு தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா டென்சர் வார்ம், புரியுதா? ரொம்ப லைட், அதாவது வந்துட்டு ஒரு மில்க் ஒயிட்டுக்கும் வார்ம் ஒயிட்டுக்கும் நடுவில் ஒரு கலரு. இது பார்த்தீங்கன்னா அந்த டென்சர் வார்ம் ஒயிட்டுக்கும் மில்க் ஒயிட்டுக்கும் நடுவில் ஒரு கலரு. ஸோ இது டென்ஸான ஒயிட். ஸோ இது நம்ம டேங்க்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ டேங்க்ல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸான வார்ம் ஒயிட் வச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு சொல்லுங்க. ஸோ ரொம்ப ஒயிட்டும் இல்லாமல் ரொம்ப வார்மாகவும் இல்லாமல் ஒரு லைட் கலரு. ஸோ இது வந்து மீடியம் வார்ம். ஸோ இது வந்து டென்சர். அதான் இப்படி வச்சுக்கலாமா? லைட்டு, மீடியம், ஸ்ட்ராங் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் லைட்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இதோட ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த லைட் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி தரேன். நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் சைட்டில் வாங்கினாலும் வந்துட்டு என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதுக்கு கம்மியான ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ முடியும் போது இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த லைட்டை வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எனக்கு காண்டாக்ட் பண்ணுறது வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறதுனால இன்னொருத்தவங்களோட கால் மிஸ் ஆகிடுது. அதாவது வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இன்னொருத்தர் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. மேபி அந்த நேரத்தில் அவங்க அடுத்தது அவங்களால கால் பண்ண முடியாமல் ரீச் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸு, என்ன இது, எவ்வளோ ஆகுது எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். இதில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வந்துட்டு நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு பீஸ் உங்களுக்கு மாற்றியும் தருவேன். மோஸ்ட்டாக 99% எந்த ப்ராப்ளமும் வராது. சேஃபர் சைடுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு மாற்றி தருவேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே வந்ததுனா தான். அதுக்கப்புறம் வந்ததுன்னா வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது, வாரண்ட்டி கிடையாது இதுக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ன்றதுனால வாரண்ட்டி மோஸ்ட்டாகவே வராது. நீங்கள் சப்மர்சிபிள் லைட்டே வாங்கினா கூட சரி, ஒரு சில பிராண்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான லைட்டுக்கு மட்டும்தான் வந்து வாரண்ட்டி தருவாங்க. இந்த மாதிரி லைட்டுக்கு வாரண்ட்டி தர மாட்டாங்க. ஸோ இந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 டேஸ் உங்களுக்கு வந்து கேரண்டி தரேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போயிடுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு லைட்டு தருவேன். இந்த லைட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபால்ட் வராது. எதனாலும் பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மல் எல்இடி இருக்குது இல்லையா, வீட்டில் இருக்க எல்இடி மாதிரி தான். இதில் வந்து டங்ஸ்டன் ஒயர்லாம் கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக ஃபால்ட் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்துட்டு பிராண்டட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் நல்ல பிராண்டட் ஸ்விட்சஸ் தான். ஸோ நல்ல பிராண்டட் ஸ்விட்சஸ் இது மாதிரி வந்து நல்லா வந்துட்டு உங்களோட இதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் லூஸ் காண்டாக்டில் போட்டு ஏதாவது ஃபால்ட் வந்துட்டாலோ, இல்லை வந்துட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால ஃபால்ட் வந்துட்டாலோ அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது. சப்போஸ் நீங்கள் வாங்கி இது ஒர்க் ஆகலை, வாங்கி நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணீங்க அப்போது ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி இஷ்யூஸில் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி தருவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான். இந்த ஒயர் உட்பட நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே வந்துட்டு ஐஎஸ்ஐ ஒயர் தான், ஐஎஸ்ஐ பிராண்டட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே இந்தியா மேடு தான், அதாவது லோக்கல் மேடு, அதாவது நம்ம சென்னை மேடு லைட்ஸ் தான். இது வந்துட்டு சைனீஸ் கிடையாது. அதுவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். லோக்கலில் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர்கிட்டேருந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு தரேன். ஸோ அவர் வந்துட்டு இதை அவராக ஓனாக மேக் பண்ணுறது, நாட் அ சைனீஸ் ப்ராடக்ட். ஸோ அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நாட் அ சைனீஸ் ப்ராடக்ட், இந்தியன் மேட், அதுவும் லோக்கல் மேட். ஸோ கண்டிப்பாக நம்மளோட இதுக்கு கண்டிப்பாக தாங்கும். இருந்தாலும் வந்துட்டு நல்ல ஒரு ப்ளக் பாயிண்டில் போடுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இதோட ப்ளக் பாயிண்ட் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் ப்ளக் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும், சின்ன ப்ளக் பாயிண்டில் போடுறது தான். இருந்தாலும் வந்து லூஸ் காண்டாக்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லூஸ் காண்டாக்ட் இருந்ததுன்னா அப்பப்போ லைட் வந்து லூஸாகி எரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எல்இடிஸ் ஃபியூஸ் போக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு இந்த மாதிரி ஃபிக்ஸடாக போட்டிங்கன்னா வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த லைட் வேணும்னா எந்த லைட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து, எது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு இதுக்கு நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணிவிடுவேன். ஸோ வித்தின் சென்னை இருந்தீங்கன்னா 1 or 2 டேஸில் வந்துடும். அவுட் சைட் சென்னை இருந்தீங்கன்னா 3-4 டேஸ் கிட்ட ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக வந்துட்டு இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து கம்மியாக தான் கொடுக்க போகிறேன்.
அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து ப்ரைஸஸ் வந்துட்டு சொல்லலை, கீழே போடுறேன்னு சொன்னேன். ஸோ என்ன ப்ரைஸ் வந்திருக்கு கால்குலேட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் என்ன வருமோ அது போடுறேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.